அமெரிக்கா வெர்சஸ் ஈரான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசாக நடந்துட்டு இருக்கின்றது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதட்டங்களை பார்க்குறப்பவே தெளிவாக தெரியும். ஆனால் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இப்போ அந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரோனை இழந்திருக்கிறதா. ஆக்சுவலாக ஒரு பேட்டிலில் மிகப்பெரிய ஒரு காம்பேட்டில் லாசஸ்ன்றது பார்ட் ஆஃப் த கேம் தான். ஒரு விமானத்தை நீங்கள் இழந்தீங்கனாலோ இல்லை ஒரு கப்பலை நீங்கள் இழந்தீங்கனாலோ ஒரு யுத்தத்தில் அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அமெரிக்காவோட ஒரே ஒரு குறிப்பிட்ட வகையிலான ட்ரோன் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வீழ்த்தப்பட்டுச்சு. அதே வகையிலான இன்னொரு ட்ரோன் இப்போ வீழ்த்தப்பட்டிருக்கு. இதை அக்னாலேஜ் பண்ண அமெரிக்கா முதல் சம்பவத்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. எந்த ட்ரோனை பற்றி பேசிட்டு இருக்கோன்னு பார்த்தோன்னா, நார்த்ரோப் குரோமன் நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய MQ-4C ட்ரிட்டன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரோன் தான். இது ட்ரோன்னு சொன்னோடனே ஏதோ நார்மலான ஒரு ட்ரோன் மாதிரி நினச்சிடாதீங்க. ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட விலை இந்த ஒரு ட்ரோன் ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவலான ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடியது. அந்த அளவுக்கு அந்த ட்ரோனில் ஃபங்க்ஷன்ஸ் ஆனது அதிகம். ஸோ இந்த விமானத்துக்கு என்ன ஆச்சு, அமெரிக்கானால இன்னும் அதை லொக்கேட் பண்ண முடியல. இழந்துட்டோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர எப்படி இழந்தோம்னு சொல்லலை. இதை பற்றின தகவல் மற்றும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அப்டேட்ஸை பார்த்து முடிச்சிடும். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று, பாகிஸ்தான் அமெரிக்கா மற்றும் ஈரானோட முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் லைனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லைனில் மெசேஜ் ஆனது பாஸ் பண்ணப்பட்டுருச்சு. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு நாங்கள் தயார். கூடிய சீக்கிரத்தில் அதாவது ஈரானோட டிமாண்ட் என்னன்றதை அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் யாருமே கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ இந்த தடவை ஈரான் என்ன விஷயங்களை குறைச்சிக்க தயாராக இருக்காங்க, அமெரிக்கா என்னென்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லக்கூடிய செய்தியை ஈரான் கிட்டையும், ஈரான் சொல்லக்கூடிய செய்தியை அமெரிக்கா கிட்டையும் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாழன் அல்லது வெள்ளி இந்த 2 நாட்களில் இது சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்புகள் வெளியில் வரும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாவது நல்லபடியாக முடியணும். ஏன்னா எவ்வளவு நாள் இந்த யுத்தமானது நீண்டுகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு ஆசிய கண்டத்தில் எரிசக்தி சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இந்த இடத்துல எழும்பும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஈரான்ல இருந்து சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூலில் மிசைல் லான்ச்சர்ஸை வச்சு லான்ச் பண்ணுறதுக்கு ஈரான் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் மற்றும் அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறது முக்கியமான ஒரு போர்க்குற்றம். ஏன்னா ஒரு இடத்த நீங்கள் ஒரு ஸ்கூலோட காம்ப்ளெக்ஸில் இருந்து நீங்கள் மிசைலை லான்ச் பண்ணுறீங்கன்னா அது ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. திரும்ப அந்த இடத்துல ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ ஸ்கூலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஈரான் இந்த மாதிரி மிசைல்ஸை ஸ்கூல்ல இருந்து லான்ச் பண்ணுறதை தவிர்க்கணும். ஆல்ரெடி அமெரிக்கா மிசைல்ஸ் இல்லாதப்பவே பல இடங்களில் ஸ்கூலில் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இன்னும் அதை டார்கெட்குள்ளே கொண்டு வரது தான். ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே அவங்க கேள்வி கேட்கணும். மினாப் ஸ்கூலில் அடிச்சதுக்கு இன்னும் எந்த விதமான அஃபிஷியல் கண்டம்னேஷன் வரல. இப்போ ஈரான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டம்னேஷன் வரல. ஸோ ஐநா சபை போன்ற அமைப்புகள் எதற்காக அதுவும் மனித உரிமைகள் கழகம் எதற்காக இருக்கின்றதோ அது எதையுமே இந்த இடத்துல அந்த வேலையை அவங்க ப்ராப்பராக செய்யறதில்ல. முக்கியமாக குரல் கொடுக்க வேண்டிய அத்தனை சம்பவங்களுக்கு இந்த இடத்துல அவங்க அமைதியாக இருக்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்டேட்ஸில் இது 2 முக்கியமான அப்டேட்டாக வந்திருக்கு. இப்போ மெயினான அந்த ஒரு செய்தி, MQ-4C ட்ரிட்டன் இந்த ட்ரோனுக்கு என்னாச்சு, முதல்ல அந்த ட்ரோனை பற்றி பார்த்து முடிச்சிருவோம். ஏன்னா அதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்குது. அதை நம்ம பார்த்து முடிச்சாதான் இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு முக்கியம், ஒருவேளை இது ஈரானோட கைகளில் கிடச்சிருந்தனா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துன்றது தெரியும். MQ-4C ட்ரிட்டன் நார்த்ரோப் குரோமன் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு HALE கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ட்ரோன். ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ், ரொம்ப நேரம் அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன்னு சொல்லலாம். அதிகபட்சமாக இந்த ஒரு ட்ரோன்னால 55,000 உயரம் அடியிலிருந்து 62,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு சர்வேலன்ஸ் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ரெகனசன்ஸ் ட்ரோன்னு சொல்லலாம். இந்த ஒரு ட்ரோனோட காஸ்ட் மட்டுமே குறைஞ்சபட்சம் 240 மில்லியன் வரைக்கும் வரலான்னு சொல்றாங்க. இது நம்ம ரஃபேல் போர் விமானத்தை கம்பேர் பண்ணுறதை விட இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் கணக்கு பண்ணோம்னா எந்த அளவுக்கு வரும்னு தெரியும். ஆல்மோஸ்ட் 2500 கோடிகளுக்கும் அதிகமாக ஒரே ஒரு ட்ரோனோட விலை மட்டுமே இந்த அளவுக்கு. என்னடா ஒரு ட்ரோனுக்கு இந்த அளவுக்கு விலை கொடுக்குறாங்களா, இல்லை அமெரிக்கா இந்த ட்ரோன் அவ்வளோ நம்புறாங்களான்னு கேட்டோன்னா அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் இருக்கு. இந்த ட்ரோன்னால 55,000 அடிகளுக்கு மேலே பறக்க முடியுன்றது மட்டும் இதோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் கிடையாது. மாறா 13,600 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் இதனால் பறக்க முடியும். இந்த 13,600 கிலோமீட்டர்ன்றது மிகப்பெரிய அளவு காம்பேட் ரேடியஸை அதிகப்படியான இடங்களில் சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக அதிக கடல் பகுதியை சர்வைலன்ஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக மாறி இருக்கு. 10வது வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் 7,60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவை இதனால் ஒரே டிராவல் டிஸ்டன்ஸில் கவர் பண்ண முடியும்.
5400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகளை சிங்கிள் மிஷன் ப்ரொஃபைலில் கம்ப்ளீட்டாக கீழே தரையில் என்ன இருக்குது, யார் யார் இருந்துட்டு இருக்காங்க, எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தரையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் நிழல், அந்த நிழல் உருவத்தை கூட ஒரு மீடியம் ஆல்டிடியூட்ல பறக்கிறப்போ 5400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளையும் ஒரு சிங்கிள் மிஷன்ல கேப்சர் பண்ணக்கூடியது. எலக்ட்ரானிக் மற்றும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, ESINT ELINTன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பெசிஃபைடா குறிப்பிட்ட ரோல்களுக்காக இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும். இந்த ட்ரோன்ல சொபிஸ்டிகேட்டட் சூட் ஆஃப் சென்சார்ஸ்ன்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ANZPY மல்டி ஃபங்க்ஷன் ஆக்டிவ் சென்சார்ஸ், இதை MFASன்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்டு ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ASA ரேடாரும், அது கூடவே சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் டெக்னாலஜி 2 டைமென்ஷன்ல கீழே இருக்கக்கூடிய தரைப்பகுதிகள், கீழே இருக்கக்கூடிய மலைகள், அந்த மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் போன்ற அத்தனை அம்சங்களும் கேப்சர் பண்றதுக்கான அந்த ரேடார் தொழில்நுட்பம் இருக்கிறது மட்டும் இல்லாம 360 டிகிரியில மல்டி மிஷன் சென்சார் நெட்வொர்க் ஆனது இந்த ஒரு ட்ரோன்ல பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு ஹீட் வேவை கேப்சர் பண்றதுல இருந்து அத்தனை விதமான படிகள்லையும் இது ஈடுபட முடியும். அதான் சொல்றேனே, 30,000 அடி உயரம் இல்ல அதற்கும் கீழே ஒரு உயரத்தில் பறக்கிறப்போ ஒரு மனிதரோட நிழல் வரைக்கும் இந்த ட்ரோனோட ஹை ரெசல்யூஷன் கேமராவில் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒரு டார்கெட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, இல்ல அந்த டார்கெட்டை ரொம்ப நேரத்துக்கு ட்ராக் பண்ணணும்னா இந்த ட்ரோன் தான் அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு கோ டு த சாய்ஸாக இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கும் மிசைல் லான்ச்சர்ஸ், அந்த மிசைல் லான்ச் ஆகிறப்போ அதை லைவாக ஃபுட்டேஜ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட ஹீட் சிக்னேச்சர்ஸை கேப்சர் பண்ணி ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் அந்த இடத்துல நடத்துறதுக்காகவும் அதிகப்படியாக இந்த ட்ரோன்களானது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் 27 ஏர் ஃப்ரேம்ஸ் தான், முதல்ல வந்து 40 விமானங்கள் வரைக்கும் அமெரிக்காவோட படைகளை சேர்க்கப்படுறதா சொன்னாங்க. இப்போதைக்கு 20 தான் சேர்க்கப்பட்டிருக்கு. 7 விமானங்கள் வந்து ஆளில்லாத விமானங்கள் வந்து ஆர்டர்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப லிமிடெட் நம்பர். இதில் ஒரு ட்ரோன் இழந்தா கூட அவங்களோட மிஷன் ரெடினஸ்ல இருக்கக்கூடிய விமானங்கள் 20 தான் ஆல்ரெடி இருந்துச்சு. அதுல மோர் தென் 5% மேல இழக்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி இத்தாலியில் இருக்கக்கூடிய சிகோனெல்லா ஃபார்வர்ட் நேவல் பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த பகுதியிலிருந்து லான்ச் பண்ணப்பட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ், பெர்ஷியன் கல்ஃப் இந்த பகுதிகளை ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த விமானமானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மோர் தென் 4.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக, ஏன்னா அதோட மிஷன் டைம்ன்றது ஒரு 4 மணி நேரத்துக்கு அதிகமாக இந்த பகுதியை கேப்சர் பண்ணி ஈரானோட படகுகளோட நடமாட்டம், இல்லை எந்தெந்த கப்பல் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு, ஈரானோட மிசைல்ஸ் வந்து எந்த பகுதியில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 4 மணி நேரம் மிஷன் ப்ரொஃபைல் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த 4 மணி நேரம் மிஷனை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரோன் டைரக்டா இத்தாலிக்கு வர்றதுக்காக சவுதி அரேபியாவோட வான்பரப்புக்குள்ள நுழையத்துக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஆனா இந்த விமானமானது பெர்ஷியன் கல்ஃப் பகுதியிலிருந்து திரும்பி வரப்பவே சில தொழில்நுட்ப கோளாறுகளை சந்திச்சிருக்கு. அதாவது கம்யூனிகேஷன் வந்து 2-3 முறை கட் ஆகியிருக்கு, திரும்ப எனேபிள் பண்ணிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா 7400 சொல்லக்கூடிய ஒரு எமர்ஜென்சி கூட இந்த ஒரு ட்ரோன் அதோட ஆபரேட்டர் ஸ்டேஷனுக்கு அனுப்புது. அதாவது எனக்கு வந்து சிக்னல் லாஸ் ஆகுது, என்னால் இதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு எமர்ஜென்சி கோட்னு அதை சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த ட்ரோனோட எந்த விதமான கம்யூனிகேஷனும் எனேபிள் பண்ண அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அந்த ரிமோட் பைலட்னால எனேபிள் பண்ண முடியல. கடைசியாக இந்த ட்ரோனோட ஃப்ளைட் பார்த்து பார்க்குறப்போ ஈரான்ல இருந்து சவுதி அரேபியாவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைய வந்து திரும்ப ஒரு யூட்டர்ன் அடிச்சு ஈரானை நோக்கி போன மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களால அந்த ட்ரோனை லொக்கேட் பண்ண முடியல. அந்த ட்ரோன் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு கிளாஸ் A மிஷப்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் A மிஷப்னா என்னன்னா டோட்டல் லாஸ், அதாவது அந்த விமானத்தை இதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது, அந்த விமானம் இதுக்கப்புறம் அமெரிக்காவோட படைகளில் சேர்க்க முடியாத நிலைமைக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்றது தான் இந்த கிளாஸ் A மிஷப். இது வரைக்கும் இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 21க்கும் அதிகமான கிளாஸ் A மிஷப் இன்சிடென்ட்ஸ் ஆனது அமெரிக்காவோட விமானப்படையில பதிவாயிருக்கு. இதில் அந்த F-35 இன்னும் F-18 போர் விமானங்கள்லாம் சின்ன சின்ன மைனர் டேமேஜஸ், KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் சொல்லிட்டு அதெல்லாம் தனி கிளாஸ்ல இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்த விமானம் எப்படி காணாமல் போச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் எதனால காணாமல் போச்சுன்ற பதில் இப்போ வரைக்கும் அமெரிக்கானால கொடுக்கப்படல. மோஸ்டா வந்து இது ஈரானோட ஜாமிங்னால கீழே கிராஷ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் இதை கேப்சர் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. காரணம் அந்த ட்ரோன் கடைசியா அதோட சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றப்போ ஹை ஆல்டிடியூட்ல இருந்து 33,000 அடிக்கு கீழே இறங்கி இருக்கு. கடைசியா அதோட லொகேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுறப்போ வெறும் 15,000 அடி உயரத்துக்கு வந்திருக்கு. அந்த ஒரு பெரிய ஒரு கடல் பகுதியை அது கிராஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஈரானோட கைகளில் இது கிடச்சதுன்னா அதை விட பெரிய ஒரு சக்ஸஸ் அமெரிக்காவோட ட்ரோன் டெக்னாலஜி கேப்சர் பண்ணதில் ஈரானுக்கு இருக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியா சொல்லணும், இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே வகையான ஒரு ட்ரோனு பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் அமெரிக்கா இழந்தாங்க. அந்த ட்ரோன் வந்து கீழே கிராஷ் ஆயிடுச்சு. ஆனால் அது ஸ்பேர் எதுவும் ஈரான் கிட்ட கிடைக்கலன்ற மாதிரி அப்போதைக்கு செய்திகள் வந்துச்சு. அமெரிக்கா இந்த ட்ரோன் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்களே தவிர அதோட லாஸை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அந்த யுத்தத்தில் இது 2வது ட்ரோனாக காணாமல் போயிருக்கு. இது மட்டும் ஈரான் கிட்ட கிடைச்சதுன்னா அதோட அட்வான்ஸ்டு சென்சார் சூட்ன்றது இவங்க கிட்ட கிடைச்சிரும். அதோட ரேடாரில் இருந்து அது எப்படி சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு எல்லாத்தையுமே ஈரான் நல்லா பிடிக்க முடியும். காரணம் இது வந்து நடுவில் ஒரு மிடில் மேன் மாதிரி
ஒரு 2000-3000 கிலோமீட்டர் கனால ஒரு கப்பல் இருக்குன்னு வைங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்னால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அங்கே பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அந்த கப்பலோட லொக்கேஷன் எடுத்து டேரெக்டாக சேட்டலைட்டுக்கு மெசேஜை பாஸ் பண்ணிடும். சேட்டலைட் அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட கம்யூனிகேட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது, இவ்வளோ தூரத்தில் ஒரு கப்பல் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல அந்த டேட்டா லிங்க்ஸ் மூலிமா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இந்த இடத்துல மாற்றி விட்டுரும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை இந்த ட்ரோனை அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோனோட நிலைமை என்னன்றது தெரியல. ஒரு சின்ன ஒரு ஸ்பேர் எதுவும் கிடச்சி இல்லை அது சம்மந்தப்பட்ட சென்சார்ஸ் கிடைச்சாலே ஈரானால் ஏகப்பட்ட டேட்டாஸ் எடுக்க முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. அண்ட் இதை வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் முதல்ல சொன்ன அந்த 2 அப்டேட்ஸ், ஒன்று ஐநா சபை பற்றினது, இன்னொன்று பாகிஸ்தான் பற்றினது. பேச்சுவார்த்தைக்கு சீக்கிரமாக முடியணுன்றது மட்டும் தான் இந்த இடத்துல எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பள்ளி வளாகத்திலேருந்து மிசைலை லான்ச் பண்ணுறதுன்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், அந்த ட்ரோன் ஈரான் கிட்ட கிடச்சா ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நிற்போம். அதில் விடுகிறது உங்கள் ஆர்கே.